வெள்ளிமலை காடுன்னு ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு எலி குடும்பம் ஒரு பெரிய மரத்தடியில வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த எலி குடும்பத்துல நிலான்ற குட்டி பெண் எலியும் அன்புன்ற குட்டி ஆண் எலியும் இருந்தது. ஒரு நாள் காலையில நிலா எலி தான் வீட்டுக்கு முன்னாடி இருந்த தோட்டத்துல இருந்த பூக்களை பார்த்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல அவங்க அப்பா ராமு எலி நிலாவை அழைச்சு, நிலா, இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாரு. நிலா அதுக்கு, இன்னும் இல்லைப்பா, நான் முடிச்சுட்டு என்னோட தோழி மாயா தவளை வீட்டுக்கு போயிட்டு வரவா அப்படின்னு கேட்டா. அவங்க அப்பா அதுக்கு, சரி, நீ வேலையை முடிச்சுட்டு விளையாட போ, அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவோட உணவகத்துக்கு போயிட்டு வா, சரியா? சரின்னு சொல்லிட்டு நிலா வேகமா தான் செய்ய வேண்டிய வீடை சுத்தம் பண்ற வேலைய செஞ்சா. அப்போ அவளுடைய தம்பி அன்பு எலி வந்தான். அவன், அக்கா, நானும் வரேன் உன்னோட விளையாட அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பா அதுக்கு, இல்லை இல்லை, நீ உனக்கு கொடுத்த வேலையே செஞ்சு முடி, அதுக்கப்புறமா நீயும் நானும் போலாம் அப்படின்னு சொன்னார். நிலாவும் வேகமா வேலையை முடிச்சுட்டு தன்னோட பையை எடுத்துக்கிட்டு தன் தோழி தவளை மாயா வீட்டுக்கு போனான். போற வழியில தவளை மாயா ஒளிஞ்சுக்கிட்டு நிலாவை பயமுறுத்தினான். நிலா அதுக்கு, ஹேய், நீதானா மாயா, என்னை பயமுறுத்திட்டியே அப்படின்னு சொன்னான். 2 பேரும் சேர்ந்து அல்லி ஏரிக்கு போயிட்டு விளையாடினாங்க. அங்கிருந்த அல்லி இலைகள் மேல துள்ளி குதிச்சு விளையாடினாங்க. விளையாடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட உணவகத்துக்கு போனாங்க. அங்க நிலா எலியோட அம்மா அனு எலி அவங்களுக்காக சாப்பாடை கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் அதை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. அடுத்த நாள் காலையில நிலா எலியும் தம்பி அன்பு எலியும் விடுமுறை முடிஞ்சு முதல் நாள் பள்ளிக்கு அவங்க போனாங்க. அங்க அவங்களோட வகுப்பறையில இவங்க போறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே இருந்தாங்க. அப்பொழுது பள்ளி மணி அடிச்சதும் ஆசிரியர் வந்தாங்க. வந்து, உங்க எல்லாரையும் திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னைக்கு புதுசா ஒரு மாணவன் வந்திருக்கான். இதோ இவன் பேரு ஓவியன். அவனை பார்த்ததும் வகுப்புல இருந்த எல்லா மாணவர்களும் பயந்தாங்க. ஏன்னா அவன் ஒரு பாம்பு. இதுக்கு முன்னாடி அந்த காட்டிலேயே பாம்பையே பார்த்தது கிடையாது. அதனாலே அவனோட யாருமே பேசவே இல்லை. விளையாட்டு நேரம் வந்தது. அப்போ எல்லாருமே ஒன்னா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஓவியன் பாம்பு தனியா நின்றுட்டு இருந்தான். அதை பார்த்த நிலா தன் தோழி மாயா கிட்ட கேட்டா, விளையாட ஓவியனையும் அழைக்கலாமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு மாயா சொன்னா, அச்சிச்சோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நீ வேணும்னா போய் கூப்பிடு அப்படின்னு சொன்னாலாம். அவ போறதுக்குள்ளாரவே அந்த விளையாட்டு நேரமே முடிஞ்சிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நிலா வீட்டுல இரவு உணவப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னான், அப்பா, ஓவியன்னு ஒரு பாம்பு புதுசா வந்து சேர்ந்துருக்குப்பா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அவங்க அப்பாவும் அம்மாவும், இதே போல நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது எங்களுக்கும் பாம்பு தோழி ஒருத்தி இருந்தா, அவ ரொம்பவே நல்லவ அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்றத கேட்ட நிலா, ஒருவேளை அவனும் நல்லவனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சா. அடுத்த நாள் காலையில அந்த ஓவியன் பாம்பு கிட்ட பேசணும்னு நினைச்சா. ஆனா அன்னைக்கு அவன் வரல. அதுக்கு அடுத்த நாளும் முயற்சி பண்ணான், அன்னைக்கும் வரல. அதுக்கப்புறம் வார இறுதி வந்தது. அவங்க எப்பவும் விளையாடுற அல்லி ஏரிக்கு போனாங்க. விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் நிலாவோட அம்மாவோட உணவகத்துக்கு போனாங்க. அங்க அவங்க அம்மா கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டு நிலாவோட அம்மா, நிலா, கொஞ்சம் வெண்ணெய் பூக்களை போய் பறிச்சிட்டு வரியா, இங்க காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நிலாவும், சரிம்மா, நான் போய் பறிச்சிட்டு வரேன், கூட என் தோழியும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு போனாங்க. அந்த பூக்கள் நிறைஞ்ச இடத்துக்கு போனாங்க. அந்த பூக்களுடைய அழகை பார்த்த மாயா எலி தனியா போனான். நிலா எலி அவ பூக்களை சேகரிக்க ஆரம்பிச்சா. அவ தெரியாம ஒரு பள்ளத்துல விழுந்துட்டா. அந்த பள்ளத்துல இருந்து அவளால எந்திரிச்சே வர முடியல. அதுக்கப்புறம் அவ கத்தி கூப்பிட்டா, மாயா, மாயா, எங்க இருக்கு நீ, வா, எனக்கு கொஞ்சம் வந்து உதவி செய் அப்படின்னு சொன்னான். ஆனா மாயா தவளை அங்கு இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா அந்த ஓவியன் பாம்பு போனான். நிலாவோட சத்தத்தை கேட்ட அந்த ஓவியன் பாம்பு பள்ளத்துல வந்து எட்டி பார்த்தான். அந்த ஓவியன் பாம்பு நிலாவுக்கு உதவி பண்ணான். கொஞ்ச நேரம் கழிச்சு மாயா தவளையும் வந்தான்.
அதுக்கப்புறம் ஓவியனோட அம்மாவும் வந்தாங்க. நிலா அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லி, உங்களுக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னு கேட்டா. தெரியும் அப்படின்னு அந்த பாம்பு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே நிலாவுக்கு ஒரே சந்தோஷம். வாங்க, நான் எங்க அம்மா அப்பா கிட்ட உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன், அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னான். நிலா அவங்கள அவங்க அம்மாவோட உணவகத்துக்கு கூட்டிட்டு போனான். அவங்க அம்மா அவங்கள பார்த்த உடனே, தோழி நீயா, இவ்வளோ நாள் எங்க இருந்த நீ அப்படின்னு ஓடி வந்து அணைச்சிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பொழுது போனதுனால அங்கிருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நிலா அந்த ஓவியன் பாம்பு கிட்ட, நாளைக்கு பள்ளிக்கு வரியா அப்படின்னு கேட்டா. சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அடுத்த நாள் பள்ளிக்கு எல்லாருமே போனாங்க. நிலா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தா, ஓவியன் பாம்பு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வந்தான். அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டா. விளையாடுற நேரமும் வந்தது. அந்த விளையாட்டு நேரத்துல நிலா, நாம எல்லாரும் பாண்டி விளையாடலாமா அப்படின்னு கேட்டா. ஆனா அந்த ஓவியன் பாம்பு சொன்னான், என்னால குதிச்சு விளையாட முடியாது, வேணும்னா நான் கயிறா இருக்கிறேன், நான் சுத்துறேன், நீங்க குதிச்சு விளையாடுங்க அப்படின்னு சொன்னான். இவங்க 2 பேரும் குதிச்சு விளையாடுறத பார்த்த உடனே மற்ற மாணவர்களும் வந்து அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் வரதை பார்த்த அந்த ஓவியன் பாம்புக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு பள்ளி முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிட்டு நிலா பூக்களை பறிக்கும்போது பள்ளத்திலிருந்து ஓவியன் பாம்பு காப்பாத்தின அந்த காட்சியை வரைஞ்சா. இந்த கதையோட தொடர்ச்சியை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.